ஒரு வழியா இந்த ஓவரா கொடுத்த அந்த ஹைப்புக்கு இந்த வண்டர்லா வர்த்தா இல்லையான்னு பாத்துடலாமா? வீக்கெண்ட்ல வந்தா தான் அவ்வளவு ரஷ்ஷா இருக்குன்னு சொல்லி நாங்க வந்து வீக் டேஸ்ல கூட அவ்வளவு ரஷ்ஷா இருக்கு. உள்ள வந்து பார்த்தா மினிமம் ஒரு 5000 பீப்பிள்ஸ் இருப்பாங்க போல. உள்ள என்ட்ரி ஆனதும் மஜாலாலே வண்டர்லா தான் போட்டுருந்தாங்க. அப்ப என்ன மஜான்னு பாத்துடலாமா? உங்க வீட்டு சின்ன பசங்க என்ஜாய் பண்ண நினைச்சு நீங்க வண்டர்லா வரதா இருந்தா அதை கண்டிப்பா ஸ்கிப் பண்ணிடுங்க. ஏன்னா பசங்களுக்கான ரைடு ஒரு மினிமம் 6 to 7 ரைட்ஸ் மட்டும் தான் இருக்கும் இங்க. இது வந்திருக்கோம், எப்படி இருக்கு பார்க்கலாம். சென்னை வண்டர்லா டிக்கெட் 2750 ரூபீஸ் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. அந்த பிரைஸுக்கு பெங்களூர் கொச்சி வண்டர்லா போனவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஏன்னா இங்க இருக்க ரைட்ஸ் ரொம்ப கம்மி. இங்க கொடுத்த காசுக்கு என்ன ஹாப்பி பண்ணி அமைச்சதுக்கு இது ஒரு ரீசன் மட்டும் தான். ஏன்னா அந்த டிக்கெட்ல இன்க்ளூடிங் அன்லிமிடெட் பஃபே ஆட் ஆயிருந்தது. உள்ள வந்து ஏசில நிம்மதியா பிரியாணி சாப்பிடலாம்னு வந்தோம், ஆனா சாப்பிடல. ஏன்னா இங்க ஒருத்த ஹாய் காட்டுறானா இவனை நல்லா பாத்துக்கோங்க. இந்த பஃபெட்டுக்கு உள்ள வந்து பார்த்தா இவன் தொலைஞ்சு போயிட்டான். என்னோட பிளேட்ல நான் சேவ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த கண்ணாடியில பாருங்க அவன் யார் கூடயோ போயிட்டு இருக்கான். தம்பி எங்க பார்க்காம போனேன். கமிங் டு தி பாயிண்ட், நம்ம பிரியாணியை மட்டும் விட்டுருவோமா? உள்ள வந்த உடனே இன்னொரு பிளேட் எடுத்து டக்கா டக்கான பிரியாணி சேவ் பண்ணி எடுத்துட்டு நானும் வந்துட்டேன். அவங்களோட அன்லிமிடெட் பஃபெட் பட்டைய கலப்புது. எங்களெல்லாம் சுத்த விட்டு எவ்வளவு ஜாலியா ஹாய் காட்டுறோம் பாத்தீங்களா? கொடுத்த டிக்கெட் காசுக்கு சாப்பாடு நல்லா இருக்கு, வந்து சாப்பிடுங்க. உண்மையா சாப்பாடு சாப்பிடுறதுக்கே இங்க வரலாம். எங்க அண்ணன் பையனை போய் சுத்தி கூப்பிட்டு வரதுக்குள்ள நிறைய பொருள் நாங்க சாப்பிடாம மிஸ் பண்ணிட்டோம். ஆனாலுமே நாங்க திருப்தியா சாப்பிட்டோம். ஃபைனல் டச்சுக்கு இந்த வெஜிடபிள் சூப்பை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, வர்த்தா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க எத்தனை வாட்டி கேட்டாலும் இந்த ஐஸை மூஞ்சி சுல்காம கொடுப்பாங்க. லாஸ்டா ஐஸ் ஃபைனல் டச், பட்டாசு தெருகி விடுது, ஐஸ் முடிஞ்சிச்சு பிளாஸ்ட். வந்ததுக்கு இந்த ஐஸ் ஒர்த்து. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சோன்னா நாங்களும் ரைட்ஸை கண்டினியூ பண்ண வந்துட்டோம். இது ஒண்ணுமே இல்ல, ஜிஜிபி ரைடு தான். ஜிஜிபி ரைடு தான். ஒன்றும் இல்ல, பரேஷானி ஆகாதீங்க. இப்பதான் போயிட்டு பரேஷானி ஆயிட்டோம். முடியல. திரும்ப நம்ம கோவிந்தன் பார்க்க வந்திருக்கோம். எப்பா என்னோட வாழ்க்கையில நான் இந்த மாதிரி ஒரு ரைட்ல நான் போனதே கிடையாது. டிபார்ட்மெண்ட்க்கு வரவே மாட்டேன் சத்தியமா சொல்றேன். முடியல. நீங்களே பாருங்க எவ்வளவு பெரிய பையனா இருக்கான். இந்த உருண்டை இங்க வந்துச்சு, வாய் மூட்டை இல்லடா நல்லா வந்திருக்கும். ஆனா நீங்க இங்க வந்தீங்கன்னா இந்த டிக்கெட்டை வாங்கின மட்டும் தான் எல்லா ரைடையும் கம்ப்ளீட் பண்ணி 10 o'clock வரைக்கும் சுத்த முடியும். இந்த டவருக்கு மேல வந்து நானே செதறி போயிட்டேன், அந்த அளவுக்கு இந்த பயங்கரமா இருக்குது. இந்த ரைட்ல ஈச் பாக்ஸ்ல ஏசி இருக்கிறதுனால ரொம்பவே ஜாலியா தான் இருக்கு. நெக்ஸ்ட் வர போற vlog மறக்காம லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க.